வெஸ்டீஜில் ஹியூமிக் ஊற்ற போகிறோம் பாருங்கள். 50 ml ஊற்றுறோம். அடுத்து அக்ரி 82 பசை ஓட்டுறதுக்கு 20 ml ஊற்ற போகிறாங்க பாருங்கள். கோல்டு 30 கிராம் 3 டப்பி. கோல்டு 30 கிராம் போடுவாங்க. டப்பியா இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இப்போ என்னென்ன அளவில் வந்து அளந்தாங்க அப்படின்றத பற்றி கிளியராக பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து வந்து இந்த மருந்து நம்ம போகிற வாசி இந்த மருந்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துடலாம். அந்த ஹியூமிக்னு சொல்லியிருந்தல அதில் வந்து ஹியூமிக் அமிலம் இருக்குது, ஹியூமின் இருக்குது, புட்லிக் அமிலம் இருக்குது, அல்ஜினேட் அமிலம் இருக்குது, அடுத்து ஜிப்ரலின் இருக்குது, சைக்கோட்டுமைன் இருக்குது. இது ஆறும் வந்து என்னென்ன வேலை நமக்கு செஞ்சு கொடுக்குது அப்படின்ற ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன். அதை போய் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து அக்ரி கோல்டுன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், கால்சியம், மெக்னீஷியம், சல்பர், இது ஒரு 6 வகையான சத்து இருக்குது. இந்த 6 வகையான சத்துமே இது என்னென்ன பண்ணி கொடுக்குது அப்படின்றத பற்றி நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்குங்க. இப்போ இந்த உளுந்து விவசாயத்தில் வந்து நம்ம இப்போ அந்த இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம பார்க்குறோம். அடுத்து இது கூட வந்து 82 அதாவது அந்த ஒட்டும் பசை கலந்து நம்ம இது கூட வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.